எங்க? ஐயோ என்னக்கா, ஏதோ ஃபியூஸ் தான் போயிருக்கோம். நான் போய் பாக்குறேன்னு சொல்றானே. கரண்ட் வர வச்சிருவோம் போல இருக்கே. என்ன சொல்ற நீ? போங்கக்கா போங்க. தம்பி தம்பி, என்ன பண்ண போறீங்க? ட்ரிப் ஆச்சா தெரியலையே. அதெல்லாம் ஒன்னும் பார்க்க வேண்டாம். ஏற்கனவே ஒரு தடவை ஃபியூஸ் போயிடுச்சான்னு பார்த்து தானே ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தீங்க. இப்ப மறுபடியுமா? சொன்னா கேளுங்க. ஆமாடா, உன் கையை வச்சுட்டு பேசாம இருடா. உன் நேரமே சரியில்லைடா, பேசாம இரு. சுந்தர், நீ ஈபிக்கு ஃபோன் பண்ணி எலக்ட்ரிஷியனை வர சொல்லு. இல்லப்பா, பக்கத்து வீட்ல எல்லாம் லைட் எரியுற மாதிரி தான் இருக்குது. அதான் சொல்றாங்கல்ல, சொன்னா கேளுங்க. டேய், நீ எதுவும் பண்ண வேணாம். நான் ஈபிக்கு ஃபோன் பண்றேன், அவங்க வந்து பாத்துப்பாங்க. ஆமாடா, நீ சீக்கிரம் ஃபோன் பண்றா. சரிப்பா. அப்பாடா, நல்ல வேளை, எப்படியோ தடுத்து நிறுத்திட்டோம். ஆஹா, நாம தான் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிட்டாரோ. இப்படிதான் அக்கறையா பொறுப்பா இருக்கணும். பாராட்ட தான் பக்கத்துல வந்தாரோ. சார், இதோ வரேன். அக்கா, என்னக்கா? ஈபி அப்பாடா, லைட் வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பா. அவனுக்கு பண்ண கொடுத்து அனுப்பு. பரவாயில்ல சார். என்னங்க? தேங்க்யூ சார். தேங்க்யூ. போய் படுங்கப்பா, ரொம்ப நேரம் ஆச்சு. படுங்க. வா. கரண்ட் வந்து பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. வா, 1/2 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா மனுஷன் வாழவே முடியாது போல இருக்க. என்னங்க என்னங்க என்னங்க? என்ன டைம் பாத்தீங்களா? மணி 11:50. அதுக்கு என்ன போ? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. மாமாவுக்கு வாழ்த்து சொல்லி நாம தான் கேக் கட் பண்ண வைக்கணும். சரி 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 சரி, நான் போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கேக் எடுத்துட்டு வரேன். நீங்க வாங்க. ஐயோ, எல்லாம் உருகிடுச்சு. ஏய், என்னாச்சு? கரண்ட் போனதுல கேக் உருகிடுச்சு. நீ நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் அது நடக்காது போல இருக்க. பாரு, கேக்கு நீ ஆசையா வாங்கி வச்ச, உன் நேரம் ஈபியில கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, உருகிடுச்சு. என்னமோ போ. என்ன கல்பனா, இப்படி பண்ணிட்ட? கரண்ட் கட் பண்ணி உனக்கு நீ ஆப்ப வச்சுக்கிட்டியே. மேடம், யாரு? மேடம், கேக் ஆர்டர் பண்ணிருந்தீங்களே, அத டெலிவரி பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆமா ஆமா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். கொடுங்க. மேடம், வேதவள்ளி பேர்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. நீங்க தான் அந்த வேதவள்ளியா? இல்ல இல்ல, நான் வேதவள்ளி. வேதவள்ளி, என்ன சுந்தர்? கேக் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? வந்திருக்கு, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே மேடம். வா. நாம முதல்ல கேக் கட் பண்ண வச்சு பேர் வாங்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. என்னடா இதெல்லாம்?
தேங்க்யூமா, தேங்க்யூடா டேய். நாம வாங்கின கேக் மாதிரியே வாங்கியிருக்கா பாரு. இன்னொரு வாட்டி பாடுங்க எல்லாரும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ, தேங்க்யூ. ஊதி அரைக்கணுமா? ஆமா. சரி. சீக்கிரம் ஊதுங்க. என்னப்பா? கட் பண்ணுங்கப்பா கட் பண்ணுங்கப்பா. முதல் வாழ்த்த நாம சொல்லி கேக் வெட்டலான்னு பார்த்தா இவன் முந்திக்கிட்டாளே. ச்சே, என்னக்கா இது? இந்த ஐடியா நமக்கு தோணாம போச்சு. இப்பவே இந்த ஆட்டம் போடுறா, நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. டேய், எனக்கு ஏன்டா இதெல்லாம் பூசுற? அட சும்மா இருங்கப்பா, நாங்கெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கே மேக்கப் போட்டவங்க, எங்க கிட்டயே வா. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கப்பா. ஓகே. டேய் டேய் டேய், டேய், இதெல்லாம் இருக்குடா. அப்பா இருங்கப்பா, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, கண்டத மாட்டேன்னு கோமாளி ஆக போற நீ. அசிங்கமா இருக்கும்டா. அக்கா, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. இந்தாங்கப்பா, இந்த ட்ரெஸ்ஸை நீங்க போடுறீங்க. சொல், அவரிடம் நான் படித்த வந்தான், வாசல் தேடி வந்ததொரு வசந்த காலம்தான். ராஜாஜி செமையா இருக்கிறாரு. நைடே எனக்கு தோணாம போயிடுச்சே. எப்படிங்க நின்றீங்க போங்க. டேய், என்னடா இது கலாட்டா? எப்போ சீரியஸா சொல்றேன், செமையா இருக்குது. பெல் பாட்டம் போட்ட ஜெமினி கணேசன் மாதிரியா இருக்கிறீங்க. பாருடா, நான் மட்டும் இல்லடா, நீங்க எல்லாம் என்ன, நீங்களும் அதே மாதிரி தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஸ், சேம் ஃபேஷன். என்னடா எல்லாம் உன் வேலையா? ஆமா மாமா, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குது. அம்மா 2 டிக்கெட் குறையுது. சுந்தர் கால் பண்ணாவீங்க. இதோ அதுக்குள்ளார இருக்கான். இல்லப்பா, இப்ப பாட்டு போட்டுதான் அவங்களோட என்ட்ரி. அது வேறயா? எங்க போடு இருங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரிந்த மலரினிலே கண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. கல்பனா,
ஜோரா ஆடுறிய என்ன நீ இன்னும் நிறைய ஆடி இருக்கலாம் மேடம். அப்பா எனக்கு சரியா ஆட வராதுப்பா. இவனா பாரு. கல்பனாக்கா நீங்க சரோஜா தேவி மாதிரி ரொம்ப அழகா ஆடினீங்கக்கா. சரோஜா தேவி இதை கேட்டாங்கன்னா அவ்வளவுதான் போ. நெக்ஸ்ட் சாங். இவங்களா குதிச்சிட்டு போறான் இப்படி. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஏ ராதா I love you, ஏ ராதா I love you. இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். சூப்பரா சூப்பர். எப்படி மாப்பிள? பாகிராஜ் சார் மட்டும் இதை பாகட்டும் பிச்சிருவாரு. இது லிஸ்ட்லயே கிடையாது. இந்த சாங்கை எப்ப சேர்த்த? இல்ல மாப்ள, நான் தான் இத பர்சனலா ரெடி பண்ணேன். ஆமா. பொழச்சு 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 போ. சரி மாப்ள. சூப்பரா ஆடின மஞ்சு. சும்மா சொல்லத வேதா. நிஜமாதான் இல்ல மாமா? ஆமாமா. அவருக்கு தான் ஆடவே தெரியாதுன்னு பாகிராஜ் சாங் செலக்ட் பண்ணிட்டாரு. ஆமா, நான் ஆட தெரியாத பாக்யராஜ் இவங்க அப்படியே தில்லாடாம நம்ம பத்மினி ஸ்ருதி பிடிச்சதா அப்படியே ஆடி தள்ளிடுவாங்க. ஸ்ருதி கிடையாதுடா, அபிநயா. அந்த அபிநயாவே தான். அம்மா வேதாஜி. மாமா ஆமா, எங்களுக்கெல்லாம் விதவிதமா ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், நீ நார்மல் ட்ரெஸ் நிக்கிற. இல்ல மாமா, நான் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றேன். நான் இப்படி இந்த காஸ்டியூம்ல. அதெல்லாம் சரிப்படாது. எங்களை மாதிரி நீ விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் போ. இல்ல கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது வந்து போகாட்டம். நாங்க எல்லாம் மாத்திக்கிறோம்ல, பெல் பாட்டெல்லாம் போட்டுக்கிறோம்ல. போங்க நீங்களும் மாத்திட்டு வாங்க. இல்ல போங்க. ஆமா வேதாஜி, போங்க வேதாஜி. வேதா போ. இல்ல மஞ்சு, நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும். நான் ஹலோ, அத நாங்க எல்லாம் சொல்றோம்ல. போ வேதா, போய் ரெடி அட ஆயிட்டு வா. சொன்னா கேளு வேதாஜி, போங்க. போமா. சரி. ஜாலியா இருக்குமா? அப்படி சீக்கிரம் வா. நான் பாட்டே போடல, அதுக்குள்ளயும் பாட்டு. பாட்டு எங்க இருந்து வருது? இதோ இங்க பாருங்க. இவன் வாயில இருந்து. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. செமையா பண்ணடா டேய். வெளுத்து கட்டுறடா, வெளுத்து கட்டுற. ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும். வெரி குட் வெரி குட். எல்லாருமே தான் ஆட்டம் பாட்டம் அசத்தி விட்டீங்க எல்லாரும். நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நான் பிறந்த நாள் கொண்டாடி 35 வருஷம் ஆயிடுச்சு. லக்ஷ்மி போனப்புறம் பிறந்த நாள் கொண்டாடுறதே இல்ல. அவ இருக்கும்போது ரெண்டு பேரும் கோயிலுக்கு போவோம். அவ போய் என் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவா, அவ்வளவுதான். இன்னைக்கு அப்பா தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? இதுக்கே நன்றி சொல்லிட்டா எப்படி? இன்னும் நம்ம கொண்டாடவே ஆரம்பிக்கல என்னங்க? இன்னும் எவ்வளவு விஷயம் காத்துட்டு இருக்கு. என்ன சொல்ற? கொண்டாடவே ஆரம்பிக்கலையா? இன்னும் என்ன இருக்குது? வாங்க காட்டுறேன், வாங்க. வாங்கப்பா அட. வா. ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என்னடா இதெல்லாம்? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மாமா
பிடிச்சிருக்கா? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லம்மா. உங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதை விட நல்ல அறிமுகம் கிடைக்கவே கிடைக்காது. டேய், இந்த லைட் எல்லாம் பார்த்தா எனக்கு அந்த காலத்து ஞாபகம் வருதுடா. அந்த காலத்துல கிராமத்துல பெரிய மனுஷன் ஒன்று கல்யாணத்துல இப்படித்தான் ஜெகஜோதியை சரவழக்கா போட்டு வெளுத்து கட்டிடுவாங்க. நல்லா பண்ணிருக்கீங்களா, சூப்பர். வாமா பாக்கிய காமி. மாமா அங்க பாருங்க. டேய், இத பாருடா. இது என்ன தெரியுமா? என்னதுப்பா? கிராமோபோன்டா. ஓ. கீ கொடுக்கணும். அப்புறம் அங்க முள்ளு மாதிரி இருக்கும், ஆணி மாதிரி. அது இந்த ரெக்கார்டு சுத்தும் போது முள்ளு மேல உறைஞ்சா இதுல இருந்து பாட்டு வரும், சவுண்ட் அது வழியா வரும். இதுக்கு பேர் மெகாபோன். நாங்க சின்ன வயசா இருக்கும்போது பணக்காரங்க வீட்டுல மட்டும்தான் இது இருக்கு. அவங்க போடுவாங்க, தெரு குழந்தைங்களா அவங்க வீட்டு வாசல்ல போய் கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். எங்கடா பிடிச்சீங்க இத? நீங்க வாங்க. அப்படியா? இத பாருடா, சைக்கிள் ரிக்ஷா. இதை இப்ப பாக்குறதே கஷ்டம். ஆட்டோ ரிக்ஷா வந்த பிறகு இது காணாம போயிருச்சு. ஆனா இதுக்கு முன்ன இந்த சைக்கிள் பெடல் எல்லாம் இருக்காது. பாவம் ஆள் தான் எடுப்பான். பாத்துருப்பியடா நீ அந்த காலத்து சினிமாவுல? ஆமாப்பா. ரிக்ஷாக்காரன். அதை பத்தி தான் சொன்னேன். அடடே, இது என்னது? வாங்க. அடே, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதுல தான் சினிமா பாப்போம். சினிமானா இதுல பூரா சினிமா காமிக்க மாட்டான். இதுல இந்த துண்டு துண்டா இருக்கும் பாரு பிலிம், சினிமாக்காரெல்லாம் வெட்டி எறிவான்ல, அது இதுல போட்டு காமிப்பா. நாங்க இதுல பாப்போம். நாங்க இதுக்கு அரைனா ஒரு நாள் கொடுப்போம். அது இப்போதைக்கு ஒரு 10 பைசான்னு வச்சுக்குவேன். இப்ப இதுல பார்க்க முடியுமாமா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு நிமிஷம் அண்ணா, இங்க வாங்க. ஏங்க இதுல பார்க்கலாம். பார்க்கலாம் சார். ப்ளே பண்ணி காட்டுங்க. யாரடி நீ மோகினி? நீ வந்து பார், நீ வந்து பார். ஐய, என்ன இந்த கிழமை எதுக்கு இடத்துல ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காரு? அதானக்கா, நாம இது பார்த்து ஆச்சரியப்பட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, இந்த ஆள் வயசுக்கு இதெல்லாம் பார்த்திருப்பார்ல. பின்ன ஓவர் ஆக்டிங். ஏய், அங்க பாருடா பம்பாய் மிட்டாயி. நீங்க எங்க வந்துச்சு? பம்பாய் மிட்டாய்டா. இதே இந்த ஊர்ல சில பேர் ஜவ்வு மிட்டாய்மா. சிறு வயசுல சாப்பிட்டது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மிட்டாய் எடுத்து கையில வாட்ச் மாதிரி கட்டுவாங்க, மோதிர மாதிரி விரல சுத்துவாங்க, ஜெயல் மாதிரி கூட பண்ணுவாங்க. இத பண்ணுவீங்கல்ல நீங்க? பண்ணுங்க. இதெல்லாம் யாரா ஏற்பாடு பண்ணது? எல்லாம் வேதாஜி தான்ப்பா. அம்மா, தேங்க்யூமா. இங்க ஒவ்வொன்னும் பார்க்க பார்க்க எனக்கு இளவை நினைவுகள்லாம் வருதுமா. ரொம்ப தேங்க்யூமா. எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. எடுத்துக்கோங்க. கொடுங்க எல்லாரும். எனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. அண்ணே, எனக்கு ஒண்ணு கொடுங்கண்ணே. உங்களுக்கு ஐயோ வேணாமா? மாமா வாங்க மாமா. அப்படியா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அத்தா இத பாருடா. வாங்கண்ணே, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நீங்க எனக்கு தெரியலையா? தெரியலையே. உங்க சம்பந்தி ராமநாதனுங்க. என்ன சம்பந்தி நீங்க சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டீங்க? சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சு பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி வரணும்னு வந்துட்டேன். கலக்கிட்டீங்க சம்பந்தி. அந்த காலத்து ஹீரோ மாதிரி இருக்கீங்க. பிறந்த நாள் நன்றிங்க வாழ்த்துக்கள். நன்றிங்க. நம்ம பசங்க ஏற்பாடுல எப்படி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அமக்கலப்படுத்திட்டாங்க. சம்பந்தி, சின்ன வயசுல நம்ம ஒரணா ஒன்றரை கொடுத்து பயோஸ்கோப் பாப்போம், ஞாபகம் இருக்குதா? ஆமா, அந்த பயோஸ்கோப் அங்க வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தோம். ஆமா. நீங்களும் சரி 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 பாக்கலாம். சிவாஜி. ஆமா, அப்படிதான். சரி சரி சரி. இந்தாங்க ஜவு மிட்டாய், நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. இவன் ஒருத்தன். ஆத்தா கொஞ்சம் பார்த்தா ஐயோ, போங்க வர. இந்த பக்கம் போங்க. என்னத்தா அவன் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? அந்த காலத்துல இருந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க. அதை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் வருதுதா. அவன் பிறந்த நாள் அன்னைக்கு ஏதோ பண்றோம்னு சொன்னியே, என்ன பிளான் பண்றீங்க? என்னத்தா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்பா, நம்ம பிளான் எல்லாம் பக்காவா இருக்கு. என்னத்தா சொல்ற? வணக்கம் மேடம். வரட்டுங்களா?
ஓகே மேடம். அத்தா யார் தாவே? அப்பா இவனை வச்சுதான்ப்பா நான் ஒரு பெரிய பிளானே பண்ணிருக்கேன். அப்படி என்னத்த பிளான் பண்ணிருக்க? என்ன பண்ண போற சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ராமநாதனுக்கு பிறந்த நாள் கேக் வெட்டுவாங்க. அப்ப அந்த நேரத்துல எல்லாரும் ராமநாதனை சுத்தி இருப்பாங்க. முக்கியமா வேதவள்ளி பக்கத்துல கல்பனா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். அந்த நேரத்துல கரெக்டா லைட் ஆஃப் பண்ண சொல்லிருக்கேன். லைட் ஆஃப் ஆனதும் அதோ நிக்கிறானே அவன் போய் அந்த வேதவள்ளிய கத்தியால குத்திட்டு அந்த கத்திய கல்பனா கையில கொடுத்துருவான். அவளும் கேக் வெட்டுற கத்தி நினைச்சு கையில வாங்கிடுவா. அந்த இருட்டுல யாருன்னு எதுவுமே தெரியாது. இவனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப நாம கரெக்டா லைட் ஆன் பண்ணதும் வேதவள்ளி ரத்த வெள்ளத்துல கீழே கிடப்பா. கல்பனா கையில கத்தியோடு நின்னுட்டு இருப்பா. அவதான் கொலை பண்ணான்னு எல்லாருமே நம்பிடுவாங்க. அதெல்லாம் சரி தாத்தா. அவ நான் பண்ணலன்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாளே. இருட்டுல யாரோ கத்தி என் கையில கொடுத்துட்டான்னு சொல்லுவாள்ல. ஏத்தா கையில கத்தி இருந்தா மட்டும் நம்பிடுவாங்களா என்ன? என்னப்பா நீங்க? அவ என்னதான் கத்தி கூப்பாடு போட்டு அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அவ புருஷன் சுந்தர் இருக்கான்ல, அவன் நம்பவே மாட்டான். அவனே சொல்வான் வேதவள்ளியை கொண்டது இவதான். அவனை வச்சே நாமளும் எல்லாரையுமே நம்ப வச்சிடலாம்ப்பா. அதனால கண்டிப்பா அவன் மாட்டுவா. கேமராலாம் வச்சு சுத்தி படம் எடுத்துக்கிட்டு இருக்காத்தா. யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு அதில் பார்த்துட மாட்டாங்களா? அப்பா என்னப்பா நீங்க? எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடும்பா. இருட்டுல ஒண்ணுமே தெரியாது. அத்தா நீ சொல்றது நல்லா தான் இருக்கு. ஆனா அது என்னதானா மத்தம் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட நாம தான் மாட்டுவோம். அதையும் மனசுல வச்சுக்க. அதெல்லாம் கரெக்டா நடக்கும்பா. நீங்க கவலையே படாதீங்க. ஏத்தா அதை இவன் சரியா பண்ணிடுவானா? பண்ணிடுவான்ப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓய் என்ன பண்ணிடுவல்ல? பண்ணிடுவேன் மேடம். ம்